வெறும் 2 நிமிஷத்தில் ஹோட்டல் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம இன்றைக்கி சேனக்கிழங்கு எடுத்துருக்கிறோம். முதல்ல நம்ம சேனக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பீலர் எடுத்து சேனக்கிழங்குக்கு மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். பீலர் இல்லை அப்படின்னா ஒரு கத்தி வச்சு சீவி இதோட தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாங்க. நம்ம சேனக்கிழங்கை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்து நல்லா தொடச்சிடணும். இல்லை அப்படின்னா அதில் நிறைய மண் இருக்கும். இந்த பீலர் வச்சு சீவும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கத்தி வச்சு கட் பண்ணனா நமக்கு நிறைய கிழங்கு வேஸ்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும், தோல் கூடவே சேர்ந்து வந்துடும். ஆனால் பீலர் வச்சு சீவும் போது அந்த தோல் மட்டுமே வரும், நமக்கு கொஞ்சம் கூட கிழங்கு வீணாகாமல் போயிடும். இப்போது நம்ம இந்த வாடிப்பு இருக்கிற இடம்லாம் கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சேனக்கிழங்கு வாங்கணுன்னா கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அடுத்தடுத்த முறை இந்த மாதிரி தான் செய்வீங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். இது அதிகமான டைமும் எடுத்துக்காது, கட் பண்ண உடனே செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ நம்ம தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். சேனக்கிழங்கை கட் பண்ணும்போது கை ஊறுற மாதிரியே இருக்கும். அதனால் தோல் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் சமையல் எண்ணெய் அப்ளை பண்ணிவிடணும். அதுக்கப்புறமா நம்ம சேனக்கிழங்கை தொட்டாலும் கை ஊறவே ஊறாது. அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முதல்ல எல்லாத்தையும் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஷேப்பு நமக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படியே கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா நம்ம இதை இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இட்லி தட்டுக்கு கீழே நான் 1 டம்ளருக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ணது எல்லாத்தையும் இதில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கு, கலரும் நல்லா சேஞ்சாக இருக்குது. நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல பிதுங்கின மாதிரியும் இருக்கும் பாருங்கள். நல்லா வெந்திருக்கிறது நமக்கே தெரியும். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் சோள மாவு சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்தோன்னா 2 டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்க்கணும், சாதாரண தண்ணி தான். இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு ஃபோர்க் வச்சு கரைச்சோன்னா கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சி வந்துடும். சேனக்கிழங்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் அப்படியே ஓடி வந்து டக்குன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா இன்னும் கொஞ்சம் செஞ்சு தாங்க அப்படின்னு உங்களையே போட்டு ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நாம் வேக வச்சுருக்கக்கூடிய இந்த சேனக்கிழங்கு இதில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒவ்வொரு பேட்சாக மிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் தேவையான அளவுக்கு முதல்லையே போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ நான் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி நுணுக்கி போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கா அப்படின்னு தெரியும். இப்போ இந்த மாதிரி அது நல்லா மேலே மிதந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கிழங்கை இதில் போட்டுக்கலாம். சாதாரணமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா உருளைக்கிழங்குலாம் செய்வாங்க. உருளைக்கிழங்குல பண்ணுற டேஸ்ட்டை விடையும் இந்த கிழங்குல அதிகமாக டேஸ்ட் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உருளைக்கிழங்குல இருக்கிற சத்தை விட சேனக்கிழங்குல அதிகமான சத்துக்கள் இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது நாக்கு உருமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. அந்த மாதிரி எதுவும் இருக்காது. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிச்சு பார்க்கும்போது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளிப்புறத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக நம்ம போட்டோன்னா இது வந்து நம்ம போட்டிருக்குது உடஞ்சிடும். அதனால் ஒரு 15-20 பீஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பேட்சை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பேட்ச் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பிச்சு பார்க்கும்போது பாருங்கள், வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நம்ம பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது நம்ம சாஸில் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இந்த மாதிரி இதில் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. மதியான வேளையில் சாம்பார் செஞ்சோன்னா அதுக்கு கூட ஒரு சைடிஷாக சாப்பிட்டுக்கலாம். அல்லது சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்துக்கலாங்க. ஒரு தடவை நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா அடுத்தடுத்த முறை இதே மெத்தடில் தான் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். அந்த அளவுக்கு சுவை ரொம்ப அருமையாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.